நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். இந்த வீடியோவில் எந்த படத்தோட திரையும் சமக்க போகிறோம்னா, நம்ம தெனாக் சிவலிங்கம் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த பாட்டில் ராதே படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவியூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ப்ரொடியூசர் பா ரஞ்சித் குமார், குரு சோமசுந்தரம் நடிப்பில் வெளிவந்திருக்கு. சஞ்சனா நட்ராஜன் அவங்களுடைய நடிப்பு, ஜான் விஜய் காமெடி ஆக்டராகவும், பழனி எலிவேல்ராஜன் அவங்களுடைய கூட்டணியில் இந்த படம் வந்திருக்கு. அப்படி இந்த படத்தில் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த படத்தோட ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் கீழே லைக் பட்டன் அமைக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டீங்க. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் வர படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருந்தாலுமே அதில் வரலுட்டு என்ற அளவுக்கு ஒரு சில படங்கள் தான் இருக்குது. குடியை கெடுக்கும், குடிநடக்கம் குடும்பத்தை கெடுக்கும்ன்ற மாதிரி அந்த வசனங்களை நம்ம அசால்ட்டாக கடந்து போகிறோம். அந்த மாதிரி கடந்து போகிற வசனத்துக்கு பின்னாடி எவ்வளோ வலி வேதனைகள் இருக்கும் அப்படின்றத டேரக்டர் ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு சூப்பராக கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஒரு காமெடி ட்ராமா மூவியை சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு சரக்கு அடிக்ட், அதாவது ஒரு ஆல்கஹால் அடிக்டில் இருக்கவங்க அந்த ஆல்கஹாலை விடுறதுக்கு எந்த அளவுக்குலாம் பாடாத விடுவாங்க, அதுக்கான ஒரு சங்கம் எவ்வளோ இருக்குது, அந்த குடிகார சங்கத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றதை சூப்பராக நம்ம டேரக்டர் 2.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. படத்தில் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்த டேரக்டருக்குரிய ஹீரோ கொடுத்த கதாபாத்திரங்கள் கலகச்சியமாக நடிச்சிருப்பாங்க. குரு சோமசுந்தரனுடைய நடிப்பு, அவங்களுடைய ஒய்ஃபாக சஞ்சனா நட்ராஜனுடைய நடிப்பு, ஜான் விஜய், அப்புறம் நம்ம காமெடியன் வர்ற ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. காமெடிக்குரிய ஆக்டிங்கை சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக நொறுக்கியிருக்காங்க. நம்ம டேரக்டர் யூஸ் பண்ண விதமும் பக்காவே யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் மைனஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட மைனஸ் சொல்லிட்டு போகலாம், அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. செலினோ ரொலினா அவருடைய இசை ஜோக்கர் படத்தில் எந்தளவுக்கு ஜோக்கர் படத்தில் பாடல்கள் ஹிட்டாச்சோ அந்த இடத்துக்கு இந்த படத்தில் பாடல்கள் ஹிட்டாகலன்னாலும் பெரிதளவும் பேசப்படுறனும் ஒரு ரசிக்கும்படியான பாடல்களையும் ரசிக்கும்படியான பின்னணி இசையும் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்டோரை சூப்பராக இந்த படத்தில் டேரக்டர் கொடுத்துருக்காரு. ஜான் விஜயோட ஆக்டிங், காமெடி, அவர் போலீஸ் கெட்டப்பா வர காமெடி, ஏகப்பட்ட காமெடிகள் நல்லாயிருக்கு. குடியை விட்டுறேண்டா மச்சான் அப்படின்னு சொல்கிற டைலாக்கும் சரி, குடினால அவங்க சொசைட்டியில் எவ்வளோ அசிங்கப்படுறாங்கன்றத காட்சிகளை வச்சு நம்மளை வலி வேதனையாக வச்சுருக்காங்க. அதாவது நம்ம கேங்கில் குடிப்பாங்க, இப்போ குடிக்கிறது ஒரு சொசைட்டிக்கு ஈக்குவலான ஸ்டேஜாக கொண்டு வந்தாங்க. குடிக்காதவனை ஒரு விகாரமாக பார்க்குறாங்க. அதேமாதிரி குடிக்கிறவங்கள ஒரு கெத்தான ஸ்டேஜில் பார்க்குறாங்க சொசைட்டியில். அதை இந்த படத்தில் கண்ணுங்கருத்தமாக செம்மையாக ஓப்பனாக அடிச்சிருக்காங்க நம்ம டேரக்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மிரட்டி விட்டுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் காமெடி ப்ளஸ் எமோஷனில் டேரக்டர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் பெருசாக லேக் மிஸ் ஆகிற மாதிரி ஜம்ப் கட்ஸ் காட்சிகள் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிப்போங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் மாப்பிள்ளை குடிக்கிறாருன்னு தெரிஞ்சால் ஓகேன்னு சொல்லலாம். நம்ம லவ் பண்ணுற பையன் ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக லவ் பண்ணுறோம். அவர் இவ்வளோ பெரிய குடிக்காரன்றதை ஒரு பேசிக்கான ஒரு லவ், அதுவும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும். ஒரு மொரட்டு குடிகாரனாக இருப்பான் அப்படின்ற அளவுக்கு. அது தெரியாமல் அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த மொரட்டு குடிகாரனை அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் தமிழ்நாட்டில் அவங்க வசனங்கள் சொல்லியிருக்காங்க, குடிக்கிற தெரு ஒயின் ஷாப் வச்சுக்கிட்டு குடிக்கிறவனை பிடிச்சி வம்பளிக்கிறீங்களா, குடிக்கிறவனை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா, கேஸ் போடுறீங்களே, டிடி போடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா, குடிக்கிற கடையை நிப்பாட்ட மூட சொல்லி நான் குடிக்கிற விடுறோம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல கிரிஞ்சான டைலாக்குகளை சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இந்த படங்கள் தேவைப்படுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு ரசிக்க முடியாத ஒரு போதைக்காரங்களுக்கு இந்த படங்கள் ஒரு விருந்தாவே அமைஞ்சிருக்கு. ஒரு காமெடி என்டடு, ஒரு போதையில் இருக்கவங்கலாம் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவான், அந்த போதையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எந்தெந்த விதத்துலலாம் கஷ்டப்படுவான்றதை மேக்ஸிமம் சூப்பரான ஸ்க்ரீன் பிளேயில் 2.5 மணி நேரத்தில் நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காரு. இதில் தேவையில்லாத காட்சிகள் நீக்கியிருக்கலாம், இருந்தாலும் லிங்க்டு பண்ணியிருக்கலாம். டைலாக்கு, சீன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கோர்வையாக கொண்டு வந்தாங்கன்னா படத்தில் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஆர்கியூன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். இந்த படம் எனக்கு பேசிக்காகவே ஒரு அட்டாச்மெண்ட் மூவியாக இருந்துச்சு. அதாவது குடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த படத்தில் அட்டாச் ஆக முடியாது, குடிக்காதவங்களுக்கு தான் இந்த குடிக்கிறவங்க கேங்கில் போய் அந்த சைடிஷ் சாப்பிட்றது, இந்த குடிக்கிறவங்களுடைய ரியாக்ஷன், குடிக்கிறவங்களுடைய அந்த பண்ணுற செய்கை இதெல்லாம் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குடிக்காரெல்லாம் எந்தெந்த ஆட்டிடியூட்லாம் பண்ணுவாங்கன்றதா மறக்காமல் அச்சலாக சூப்பராக நம்ம டேரக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு வீடியோ ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆர்கியூன். பை வியூவர்ஸ்.